மகா பரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாள் ஒரு அருமையான வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் நமக்கு மறுமொழி கொடுப்பார். மறுமொழி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நிந்தைகளை நீக்கி நமக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நாம் திருப்தி ஆகும்படியான கிருபை தேவன் கட்டளையிடுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் விட்டு தேவனிடத்தில் திரும்பி நீங்கள் உங்களுடைய தேவனுக்கு நேராக நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால், தேவனை நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாக தேவன் சொல்கிறார், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தார்களோ, நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் முதலாவது திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனை விட்டு பிரிந்தபடினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினால், அதிகமாய் பாவத்திற்குள்ளாகவே நாம் வாழ்ந்தபடினால், அதிகமாய் நிந்தனைக்குள்ளாய் நாம் கடந்து சென்றோம். தேவன் நம்மை விட்டுவிட்டபடியினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை புறம்பே நாம் தள்ளினபடியினால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் ஒடுக்கப்பட்டோம். சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு முன்பாக நாம் நிந்தை நிறைந்தவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், தேவனை சார்ந்து தேவனுக்கு நேராக நம்முடைய பாவங்களை விட்டு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி தேவனை தேடுகின்ற நேரத்தில், தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற நேரத்தில், நிச்சயமாக நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், மறுமொழி கொடுப்பார். நாம் பேசும்போது, நாம் கூப்பிடும்போது நிச்சயமாய் நம்முடைய தேவன் மறுமொழி கொடுப்பார். என்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை விட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் திரும்புகிறோமோ, என் தேவனை எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் திரும்பும்போது, நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு மறுமொழி கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தபோது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் பட்ட நெருக்கத்திலே அநேக நாள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் நெருக்கத்தின் மேலே நெருக்கம் வந்தபோது, வேலை வந்தபோது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டபடினால் தேவன் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? மோசே என்கிறதான தேவனுடைய பிள்ளையை, தலைவனை அவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் மத்தியில் அனுப்பி அநேக அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அவர்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, ஆம், நம்முடைய தேவன் மறுமொழி கொடுக்கிற கர்த்தர். எப்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாவ காரியங்களை விட்டு தேவனுடைய சமூகத்தில் திரும்பினார்களோ, அப்போதெல்லாம் அவருடைய முறையீட்டை, அவர்களுடைய நெருக்கத்தை கண்டு அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கிற கர்த்தராய் நம்முடைய தேவன் இருந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை விட்டு தேவனுக்கு நேராக நாம் திரும்பும்போது நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்படியாக தேவன் நமக்கு மறுமொழி கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் மறுமொழி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் நிந்தையை நீக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய நிந்தையை நீக்குகிற கர்த்தராய் நம்முடைய தேவன் இருப்பார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிந்தை என்று நாம் சொல்லும்போது
நாம் வேதத்தை தியானித்து பார்த்தோமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம், இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனம் முதலிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் இங்கே நிந்தையான காரியங்கள் இஸ்ரவேலிலே காணப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அம்மோனியன் ஆகிய நாகாஸ் என்பவன் இஸ்ரவேலை நிந்திக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுடைய ஒவ்வொருடைய வலது கண்களையும் நான் பிடுங்கி உங்களை நான் நிந்தையுள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி கொக்கரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே போல கோலியாத் என்கிறதான ஒரு மனிதன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நிந்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போது நாம் மற்றவர்களுக்கு நிந்தையாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக ஒருவன் எழும்பி நின்று நமக்கு விரோதமாக நமக்கு முன்பாக விரோதமாக ஒருவன் எழும்பி நின்று என்ன வேண்டுமானாலும் இந்த ஜனங்களை செய்யலாம் என்று சொல்லி அவன் இஷ்டம் போல நம்மை நடத்த ஒருவன் ஆரம்பித்தால் அதுதான் அவர்களுக்கு நாம் நிந்தையாக காணப்படுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒருவனும் நம்மை தொடுவதில்லை. அவர்களுக்கு நாம் மிகவும் தேவனுக்கு பிரியமாகவே காணப்படுகிறபடினால் தேவன் நம்மை அவர்கள் மத்தியில் ஒப்புக் கொடுக்கிறதில்லை. ஆனால் எப்போது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இல்லாமல் காணப்படும் போது நிச்சயமாக அந்நிய ஜனங்கள் நம்மேல் ஏறி நின்று கொண்டு நமக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ய நம்மை நிர்பந்திப்பார்கள். இதுதான் நிந்தையான காரியம். இங்கே நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த பகுதியில் நாம் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அம்மோனின் ஆகிய நாகாசுக்கு முன்பாக, நாகாஸ் அவன் எழும்பி நின்று, நான் உங்களை அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன், உங்களுடைய வலது கண்களெல்லாம் நான் பிடி உங்களை நிந்தையுள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி கொக்கரித்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படி ஒருவன் எழும்பி நின்று நமக்கு விரோதமாய் அவனுடைய இஷ்டம் போல எல்லாம் செய்யும்படியாய் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதுதான் நிந்தையான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே கோலியாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பி நின்று, உங்களில் ஒருவன் வந்து என்னோடு யுத்தம் செய்யட்டும் என்று சொல்லி பெருமையோடு அவன் எழும்பி நின்ற அதுதான் நிந்தையான காரியம். ஆனால் எப்போதெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தார்களோ நிச்சயமாய் நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னும் நெகேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை அந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் அலங்கம் இடிக்கப்பட்டது, இஸ்ரவேலின் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது, இப்படிப்பட்ட அந்நிய மனுஷர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட்டார்கள். இது ஒரு இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நிந்தையான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அந்நிய ஜனங்கள் வந்து சேதப்படுத்தி அவர்கள் நம்மை ஆளுகின்ற சூழ்நிலைகள், அவர்கள் நம்மை மோசமாய் நடத்துகின்ற சூழ்நிலைகள், இவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தையான காரியங்கள். இப்படிப்பட்ட நிந்தையான காரியங்களை அதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 41வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலாருக்கு நிந்தையானான். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலானுக்கு நிந்தையானான். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தான் ஒரு மனிதனை இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எல்லாரும் வருகின்றவரும் போகின்றவரும் அவனை இழிவாய் பேசுகின்ற சூழ்நிலை, அவனை கொள்ளையிடுகின்ற சூழ்நிலை, தங்களுடைய இஷ்டம் போல அவனை நடத்தலாம், அவனை தொட்டால் அவனை என்ன செய்தாலும் கேட்பதற்கு யாருமே இல்லை என்கிறதான ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நிந்தையான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் எப்போது நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறாரோ, எப்போது நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு மறுமொழி கொடுக்கிறாரோ அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நிந்தையை மாற்றுவேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், புறஜாதிகள் நம்மை கொள்ளையிட வருவதில்லை,
நம்மை அவர்கள் இஷ்டம் போல அவர்கள் நடத்தலாம் என்று துணிகரம் கொண்டு நம்மிடத்தில் வருவதில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவர்கள் துணிகரம் கொண்டு நம்மை அவர்கள் நிந்தையானவர்கள் என்று சொல்லி நினைக்குவதற்கு தேவன் நம்மை அவர்கள் நிந்தையாக வைக்காமல் என்ன செய்வாரா? உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று தேவன் சொல்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் இவைகளை நாம் பார்க்கும்போது பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும், அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்பி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது மிகுந்த செல்வங்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவையோ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நாம் வாழும்போது, தேவனோடு கூட நெருங்கி வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழி நடத்துகிறவர். இந்த நாளில் இன்றைக்கு என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையோ அந்த காரியங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்றைக்கு நம்முடைய பாவங்களை சுமந்தாரோ, என்றைக்கு அவர் நம்முடைய நிந்தைகளை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து நம்முடைய நிந்தைகள் மாறிவிட்டது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அவர் நம்முடைய நிந்தை எல்லாம் சுமந்து கொண்டபடினால் எப்போது நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ, ஆண்டவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், அவர் என்னுடைய நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி விசுவாசித்தோமானால் நிச்சயமாக அந்த நிந்தை நம்மை விட்டு மாறும். நிந்தை நீங்கும் போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நிந்தையினுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றிவிட்டபடியினால் அதை நாம் விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்புகிறவர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேகர் சொல்லலாம் உலகத்தின் பெரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். எனக்கு இல்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனை இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் ஜீவித்தோமானால் இன்றைக்கு என்ன தேவையோ அவைகளை தேவன் நிறைவேற்றுவார். நாளைக்கு உள்ளதை நாம் கவலைப்பட வேண்டாம் என்று ஏற்கனவே இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படினால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவையோ, உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை நிரப்பி வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு உயர்வுகளை தருவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நாம் இயேசுவை போல மாறும்போது வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி தேவனை வெளிப்படுத்துகிறாராய் வாழும்போது, இயேசுவாகவே நாம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து வாழும்போது, நிச்சயமாக இயேசு நம்மில் வாழும்போது நாம் அந்த ஆவிக்குரிய நிலையில தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது என்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே போல் அதைவிட அதிகமான காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நம்மை நிரப்பி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்தி உண்டாவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நாளை தினத்துக்கும் சம்பாதிக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையை இயேசு மீது வைக்காதபடிக்கு சேர்த்து வைப்பதிலேயே குறிக்கோளாய் காணப்படுகின்ற அநேகர் உண்டு. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போது இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிந்தைகளை நீக்கி அவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்களோ, அவர் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, நம்மை திருப்தி அடைய செய்கிற கர்த்தர். உலக ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருப்தியோடு என் இயேசு என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார், என் இயேசு என்னை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி அவரே சார்ந்து ஜீவிக்கும்படியாய் ஒரு பெரிய ஒரு திருப்தியை தேவன் கட்டளையிடுவார். எனக்கு அன்பான நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு மறுமொழி கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய நிந்தையை நீக்குகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, உலக ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்புகிற கர்த்தர். அப்படி நிரப்பி நம்மை முழுவதுமாய் திருப்தியோடு வாழும்படியாய் செய்கிற கர்த்தர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. இருப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதங்களை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆண்டு திரும்பி பார்க்கிற கர்த்தர், ஆண்டு எங்களுக்கு
மறுமொழி கொடுக்கிற கர்த்தர், எங்களுடைய நிந்தைகளை நீக்குகிற கர்த்தர், எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசுவாத்தாலும் உலக ஆசுவாத்தாலும் எங்களை நிரப்பி எங்களை திருப்தியோடு வாழ செய்கிறபடினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா காரியத்தினுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நடத்துங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்க, மரணப்படுக்கைகளை மாற்றுங்க, தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்துங்க. நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, வயோதிப பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவர் தேவையோடு காணப்படுகிற பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் பொறுப்படுங்க. நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.